ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகரே எங்களை கூப்பிட்டது போலதான் இருந்தது. அட ஆமாங்க, நாங்க போகணுன்னே நினைச்சு கூட பார்க்கல. காலையில ஒரு 5 மணி இருக்கும். என் வீட்டுக்காரோடைய தம்பி கால் பண்ணி குடும்பத்தோட கோவிலுக்கு போறோம், நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் நாங்க வரணும் சொல்லல, வரலன்னு சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தோம் 2 பேரும். நம்ம நினைச்சு கூட பார்க்கல, அவரே கூப்பிடுறாரு போல, வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாலே முதல்ல வீடு வாசல்ல தொடச்சே ஆகணும்ல. அதோட நான் வீட்டை எல்லாமே கிளீன் பண்ணி மாப் போட்டு வீட்டை தொடச்சிட்டேன். எங்க வீட்டுக்காரன் நீங்க போய் குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கும் கோவிலுக்கும் விளக்கு போட சொல்லிட்டேன். போற இடத்தெல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தா சரி வராது இல்லையா? அதனால தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து பூஜை அறைக்கு வந்தேன். எங்கேயாவது வெளியில தூரமா போறதா இருந்தா மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு கும்பிடுறது எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. இது போல செஞ்சு வச்சுட்டு போறதுனால எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் எனக்கு தடை இல்லாம நடந்திருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்க நேரா கிளம்பியாச்சு. ட்ரெயின் கிடைச்சா ட்ரெயின்ல போலாம், இல்லைன்னா பஸ்ல போலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சோம். அதே போல அந்த டைமுக்கு ட்ரெயினும் கிடைச்சிருச்சு. எங்க நேரமோ என்னமோ தெரியல, ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல, ஃப்ரீயா இருந்துச்சு. இப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படியே டைம் போனதே தெரியல, கோவிலுக்கும் வந்துட்டோம். முருகரை பார்த்த உடனே என்ன சொல்றதுனே தெரியல, நல்லா இருந்துச்சு. மனசு ரொம்ப கவலையா இருந்தோம், ஏதோ அவரே கூப்பிட்டது போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வெத்தலை விளக்கு போட்டுட்டு முருகரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு, சஷ்டின்றதுனால கூட்டமும் நிறைய இருந்துச்சு. மனசு கவலையா இருந்தா எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும்.